நீங்கள் மற்ற லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் இல்லை சப்ஸ்கிரைப். பார்த்துக்கோங்க மாமா இவர் மாமா அவருக்கு சாப்பிடு பனானா இது வரக்குள்ள எங்களோட பட்டையில் அடிச்சிச்சு. பட்டைன்னு சொன்னால் தூண்டலில் தான் எங்களோட தொழிலை மாற்றிட்டோம் நாங்கள். பாருங்கள் வாயை பாருங்கள் எப்படி சூம் பண்ணி காட்டுறாரு. வாயை அது வங்காள விரிகுடாவா என்னடா கிணத்து மடுமாயிருக்கு வாய். பார்த்துக்கோங்க அவரோட வாயை ஃபுல்லாக இருக்கு அதில் வாய். பார்த்துக்க எங்களோட தொழிலில் மாற்றிட்டோம். வலைக்கு போகிறோம். இனி எங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. வீடியோலாம் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கீங்க. பார்த்துக்கோங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குது. நீ வலையில் வர மீனில் தான் வீடியோ பண்ணி போடுவோம். பார்ப்போமா. பாருங்கள் மக்களே, நாங்கள் இப்போ வலை தொழிலுக்கு வந்திருக்கேன். இவர் தான் மிஸ்டர் சுமோ. பாருங்கள் இப்படி தான் வலை வச்சிட்டு இருக்காரு. பாருங்கள் தண்ணி இருந்த இடத்த இப்போ வலை இருக்கு. தொழிலை மாற்றிட்டோம். தொழில் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்கையும் வலையை ஏற்றிட்டு வந்துட்டோம் நாங்கள். இதே வேலையாக போயிட்டு வந்து வலையை ஏற்றுறையும் பறிக்கிறையும். பார்ப்போம் நாளைக்கு மீன்கள் வந்துச்சுன்னு சொன்னால் காட்டுற பெரிய பெரிய மீன்கள் வருவோம். பாருங்கள் கல்லாலையில் அறிகிறார் அவர் அப்படித்தான். இஞ்சால சிறுமுன்னா அப்படியே வானத்தை பாருங்கள். ஒன்று மிளகு இல்லை வானத்தை பார்த்தா பைத்தியம் பிடிக்கும். மழை இருட்டி கிடக்கு. அதை விட்டுட்டு நம்ம சும்மாமா பார்ப்போம். பாருங்கள் சும்மாமா என்னங்க அப்படி செல்லப்படாங்க நீங்கள் என்னங்க உங்களோட ரசிகர்மா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. மலேசியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து சைப்ரஸ் மலேசியா. பாருங்க பாருங்க வலை தொழிலுக்கு வந்திருக்கோம். வலையில் வந்து நாளைக்கு கல் மாறி வருது. நாளைக்கு கொப்பூர் தலைப்பத்து வரும். எப்படி சமைக்கிறேன்னு சமைச்சு காட்டுறோம் சும்மா மாமா வச்சு. எங்களோட தொழிலையே மாற்றிட்டோம் நாங்கள். உசுறு மீன் பிடிக்க போகிறல நாங்கள். இவர் நியூ அப்பாயின்மெண்ட். இவர் புதுசாக வந்துருக்கார் எங்களோட போட்டுக்கு வந்து. அவர் தான் நம்மளோட அரபி குத்து சுமோ. எங்களோட போக்கியார் அரபி குத்து சுமோ தான் அவர் ஆக்குது. நாங்கள் சமையல் போடுறோம்னு சொல்லிட்டு யாராவது முயற்சி பண்ணிட்டாங்க. அந்த சமையலை சும்மா பண்ணுங்க மட்டும் பாருங்கள். 60 கிலோ ஒன்று அவர் செய்கிற வேலை எங்களுக்கு தான் தெரியும். அவர் ஆக்கி தந்து எல்லாருக்கும் பின்னாலே முன்னாலே போகுது. பார்த்துக்கங்க அவர் ஆள். யாருமே ட்ரை பண்ணிடுறாங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், வயசு போடுறாக்கள், ஹாஸ்டலில் இருக்கிறார்கள். யாருமே முயற்சி செஞ்சுட்டாங்க எங்களோட சமையல்களை. நாங்கள் பண்ணுக்கு தான் செய்கிறோம். பாருங்க மக்களே எங்களோட வலை வச்சு முடியுது. வலை வச்சு முடிஞ்சுருந்தா கொஞ்சம் ஏறிக்கு தான் கவுருங்க. வலையை கட்டுற கவுரு பார்த்துக்கங்க. அது விளங்குதா? இப்போ விளங்குமே பார்த்துக்கங்க. மதன கோபால் தான் இருக்கார். மதன கோபால் இந்த வலையை எத்தனை மணிக்கு மதன கோபால் இழுக்க ஆரம்பிப்பீங்க? 11 மணிக்கா? படுக்கிறீங்களா இல்லையா நீங்கள்? கோழி கூவிடும். பாருங்க இந்த வலை வச்சு முடியுது எங்கட. இதை இப்படியே வச்சு போட்டு நைட்டு ஒரு 11 மணி 12 மணி மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம் வலை இழுக்கிறதுக்கு. இழுத்து முடிகிறதுக்கு சரி 7 மணி 8 மணி ஆகும். வலையில் முறுக்கி சென்றுச்சுன்னா கோழி கூவிடும். 4 மணி ஆகும் வலை முறுக்கெடுத்து முடிகிறதுக்கு. பாருங்க இந்த வலையை கொண்டு கட்ட போகிறாங்க. விளக்குறாஜி நல்லா கொஞ்சம் இலக்கி போட்டு வானத்தை பார்த்தா பயம் வரும் கடலில். இப்போ நைட்டில் எல்லாம் ஒத்த இருட்டாக இருக்கு. பாருங்கள் ஒன்றுமே விளங்காது. வெள்ளி ஒன்று விளங்குதா? பாருங்கள் தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ தான் சாப்பிட்டுட்டு உடனே வலை இழுபடுது. நிலவு டைமில் வந்துட்டு இப்படி தான் நிலவு உஞ்சால பாருங்கள். நிலவு இருக்கு இதால் நிலவு இருக்கு. நிலவு டைமில் வந்துட்டு இப்படி தான் நேரத்தில் வலையை இழுத்துடுவோம். 10 மணிக்கெல்லாம் வலையை இழுத்துடுவோம். சாப்பிட்றோம் வலையை இழுக்கிறது தான். நிலவு இல்லாத டைமில் வந்துட்டு ஒரு 12 மணி வரங்காட்டிலும் விட்டுட்டு தான் வலையை இழுப்போம். பார்த்துக்கோங்க.
எவனோ ஒருத்தன் ஓடி போய் வலையில் விட்டுட்டு கிடக்காம போல பார்த்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட், எங்களோட வலையில் முதல் வந்தது வண்ணக்கட்டா. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லிட்டியா உசுரா. சாமான் வந்துருக்கு பாருங்க. அதையும் கொண்டாங்க பிறலுங்க. பாருங்க இதைத்தான் சொல்கிறேன் வண்ணக்கட்டான்னு சொல்லிட்டு. கலரை பாருங்க, இதை ஒரு கலராக மாறிக்கிட்டே இருக்கு சாவங்காட்டிலும். கடிக்குமா மஜா இது? பார்ப்போம். எங்க ஓடுற பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. பெரிய ஒரு வண்ணக்கட்டா. இந்தியா சைடு என்ன சொல்றதுக்கு, அவங்களோட ஊர் சைடுகளில் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வர்ணக்கட்டான்னு சொல்ற படிச்சாங்க, படிக்காத சொல்ற வண்ணக்கட்டாண்டு. நீ என்ன சொன்னாய்? அப்படி படிக்காதால் இப்போ கலர் மாறிட்டு வாங்க, வெள்ளை கலரில் மாறிட்டாரு. பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு கலராக மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. பாருங்க தண்ணி இருந்த பாருங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே கலர் மாறிட்டு. இப்போ பாருங்க சேனோ, தண்ணி இருந்த இடத்த வலை ஏற்றுப்பாடு சும்மா மாமா வலை ஏற்றுறாரு. இந்த மூடியை திறந்துட்டா உள்ள தண்ணி வரும். ஒட்டு முழங்காது பார்த்துக்கோங்க. இந்த வலையில் வந்துட்டு இருக்கு பாரு மீன் ஒட்டு. வண்ணப்பாறை வண்ணாப்பாறை. இப்போ அலட்டு வர எங்கட சும்மா அங்கே பார்த்துக்கோங்க. அவருக்கு இதே வேலையா போயிடுச்சு. இது அடுத்த மீனா கலட்டுங்க மச்சான். எப்படி பிரிச்சு காட்டுங்க. காலை கடிக்க பாத்தீங்களா சனா? பாருங்க சனா, இது ராவாப்பால இதான் வேலை எங்களுக்கு. இதே வேலையா போச்சு பாருங்க சனா. பாருங்க சனா, இப்படிதான் கலெக்டர் கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க 2 வண்ண பறவை தலைப்பத்து குட்டியே. பாருங்க தலைப்பத்து மீன் வருது எங்கட வலையில் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்க. பெருசா சின்னதா? தலைப்பத்தா காசுக்கார மீன் வருது. காட்டு வச்சு இழுத்தடுங்க போ. பாருங்க என்ன பெரிய மீன் உண்டு. அடுத்தே வருதா? அடி பார்த்து இன்னைக்கு இதுவாக்கா. அதான் கதை. புரியுட்டீங்களாப்பா? பாருங்க சும்மா அங்கிள் மீனை கலட்டுறாங்க. உருட்டுங்க உருட்டு திரட்டுங்க. இழுங்க அங்க கொம்ப கலட்டி. பாருங்க இப்ப 4 கட்டை வந்துச்சு. பார்த்துக்கோங்க. எங்களோட தொழில் அப்படியே அப்டேட் பண்ணுறோம். பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனெல்லாம் வந்துட்டு சேர்ந்தது பிறகு எடுக்கிறேன்னு அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கலாது. ஃபோன் தண்ணிக்கு விழுந்துடும், அது நனைஞ்சிடும். அது வாங்குறதுக்கு காசு இல்லை. பாருங்க மக்களே, அடுத்த தலைப்பத்தொண்டு வந்துட்டு இருக்கி விளங்குது சரியா? அந்த வந்துட்டா தலைப்பத்து மயில் மீனா? மயில் மீன் வரையா அப்படிங்க குளிக்கிறாரியா? ஓகே. மகள் 2 தலைப்பத்து வந்துருக்கீங்க. பாருங்க இந்த போன ஓடிட்டு பாருங்க. வண்ண கட்டா எத்தனை வந்துருக்கு? 1 2 3 4 5 வண்ண கட்டாவா? இது என்ன ஆப்பா இது?
வாப்படத்துல நாங்கள் ஆளிக்கா போனேன். காட்டுங்க அப்போ, காட்டுங்க மீனை காட்டுங்க பிள்ளைகளுக்கு. சரியா பொட்டு கிரீட்டி. இது என்ன மீன் பாப்பா? என்ன ஓட்டு குலை செய்யுங்க மீன்? என்ன மீன் பாப்பா இது? இது பலே 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 பலே. பழையவா? இதான் பாருங்க பழையா. இவருக்கு இதான் வேலை, இவருக்கு இதான் வேலை பார்த்துக்கங்க. இதான் பழையா. இங்கே இங்கே வாங்க, இவிடத்து வாங்கினாச்சுப்பா பாருங்க. கப்பல் சும்மா இஞ்சி வா இஞ்சி வா இஞ்சி வா இஞ்சி வா இவிடத்து வா இவிடத்து இங்கே வா இஞ்சி வா இஞ்சி வா இஞ்சி வா. கேளு கேளு சத்தம் போட்டு கேளு. மீனை காட்டு, மீனை காட்டு, மீனை காட்டு. இவருக்கு இதே வேலையா போய்த்துட்டு எந்த கப்பலை காட்டாலும் சோறு சோறு கேட்குறையும் சாப்பாடு கேட்குறையும். எந்த கப்பலை காட்டாலும் சோறு அங்கே பாரு நாசமா போனவர் பார்த்துக்கங்க. அவனே தகர கப்பல் ஒன்று போகுது. அவனே பீடிக்கு வழி இல்லாம போறான். இதை பார்த்துக்க, இதான் பனையான் மீனா பார்த்துக்கங்க. இரவையில் வந்து எங்கட வலையை வெட்டிய வேண்டியது பாலையில் நல்ல மனுஷனை போல போகிறது. இந்த கிடக்குறையெல்லாம் வெட்டி தான் அரிஞ்சு வச்சிருக்கா பார்த்துக்கங்க. எங்கட வலையெல்லாம் என்ன எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கேன் நாங்களும். இதுக்கு ஜனாதிபதியாக சட்ட நடவடிக்கை எடுங்க. பேசுங்க. ஆமாம் நீங்கள் சும்மாமா பேசுங்க. அப்போ ஜனாதிபதி சட்ட எடுக்கணும் மாத்தியா. பாருங்க வெட்டி வலையில வெட்டி இந்த பூரா அந்த பூரா தான் வெட்டிட்டு போனேன். நான் தான் வந்துடுறேன் சோறு தரேன் பூரா. இறங்குங்க நீங்களா? வீடு கூட தரான் பூரா. இஞ்சி பார்த்து செல்லுங்களேன். வீடு கூட தரான் போறாங்க இருந்தா போல. நீங்க வீடு கேட்கலையாப்பா? எங்களுக்கு வந்த மீன் என்ன மீனா பாய்? இது மயில் மீன். மயில் மீன். புகை மயிலா இல்லை சும்மா மயிலா? தலைப்பத்து. தலைப்பத்து. தலைப்பத்து மீன் சும்மா ஓட்டு வெட்டுறாரு பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல விரும்புறீங்களா? இது என்ன வெட்டிக்கிட்டு கிளியர் ஆகி எடுக்கிறோன்னு வெட்டிஞ்சு போகுதுதான் ஐயா. கிட்ட வெடிக்கிட்டு பாருங்க. வெட்டுக்கம்மா பால் காட்டை சுருங்கி தான் அடி. எடுக்கலாம். என்ன சார் கத்தியா இந்த அடிக்குதான் பாருங்க. எங்களுக்கு வந்த மீனெல்லாம் வெட்டிட்டு இருக்காரு. வெட்டி ஐஸ் அடிக்கணும் சொன்னாங்க. எங்களோட வலையெல்லாம் முறுக்கி போய்த்து முறுக்கி விட்டு பாருங்கள். எல்லாம் கவுருமாய் விளங்குதான். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கிழிஞ்சி போவோம் எங்களோட பாடு. இன்றைக்கு எத்தனை மணி ஆகி முடியுது சரியா? அதில் ஒன்று வலையெல்லாம் முறுக்கி விலைகள்லாம் முறுக்கி விட்டு தம்பி வலை முறுக்குன்னா எத்தனை மணி ஆகும்? இப்போ அது எங்களுக்கு இப்போ 4-5 மணி ஆகும் இழுத்து முடியாது. பகலை சாப்பாடு கஷ்டம்தான். இனி கொஞ்சம் ஆக்கி சாப்பிட்றதா. பாருங்க கோழி கூயிடும் சாப்பாடு. கோழி கூயிடும். அடுத்த தம்பி அங்கே பாருங்க அவர் எப்படி தூங்கத்தில் நிற்கிறாண்டு. கண்ணை கூட முடிச்சு பார்த்துக்கலாம் நிற்கிறாங்க. நிலைமை அப்படி. ஆக்களுக்கு தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை. சுபமாயிட்டு
10 மணிக்கு எடுத்த வேலை இது சரியா? இப்போ 4 மணி திண்டோட எடுத்து சோறு அப்படியே சின்ன பாதி எரிஞ்சு போச்சு இல்லை. அது மீனை வெட்டுறாரு. சரி வீடியோ குறைக்கு பார்ப்போம். இது பாருங்கள் மக்களே, இதான் மீன் பொரியல், வெண்டிக்காய் கறி. எங்கடா சைனா டிப்பி? இது சைனா டிப்பி, இது ரப்பரா இல்லை என்ன சாமான்னு தெரியாமல் இருக்கு. சைனா டிப்பி பார்த்துக்கோங்க. மஞ்சள் கலரில் இருக்கு, சோப்பு கலரில் இருக்கு. பாப்பா அதை தின்று டேஸ்ட்டாக இருக்காண்டு பாருங்கள். சுவாங்கல் மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க. மூஞ்ச காட்டுச்சுன்னா தலையை காட்டுவார் பாருங்க. அவர் தான் மீன் அவ்வளோத்தையும் பொறிச்சு வச்சு வேலையை விட்றாரு. பார்த்துக்கோங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். நைட் சாப்பாடு இது பார்த்துக்கோங்க, டைமை பார்த்துக்கோங்க. பாருங்கள் மக்களே, நாங்கள் போயிட்டு 3ஆவது நாளில் சாப்பிட போகிறோம். இந்த டைமுக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நைட்டுக்கு சாப்பிட்டு தூங்க போகிறோம். துடிக்க மீன் பொரியல், வெண்டிக்காய் கறி. இது சவரா, இது சவராய் பார்த்துக்கோங்க. சவரா மீனா கூட பாரு. வலையை அடிக்கிட்டு போ. காட்டா மீன், ஃபைட் காட்டா. என்ன பாரு, ஃபைட்டு காட்டா. பொய்ய சொல்லி போகிறான், வண்ண கட்டாது. இங்கே பாருங்க, சப்பூர். இன்றைக்கு வந்த சப்பூர் எங்களை ஓட்டில் சப்பூரு, அது கொப்பூரு பாருங்க. ஒவ்வொரு பாலையா குட்டி சவரம் காட்டியாச்சு. இங்கே பாருங்க, கொம்பை பாருங்க, பிளேடு தான் கொம்பு பார்த்தீங்களா? கொம்பை 23 புளிகேசி வடிவல்ற வாழைப்புள்ள இல்லையா? பார்த்துக்கோங்க கொம்பு எப்படி இருக்கு. சப்புரு மீன் சைஸை பாருங்க, என்ன சைஸ்ன்னு சரி. இதைத்தான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம் நாங்கள். சும்மா அங்கிள் இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு பாருங்க, இது எங்கள் கூட ஒத்து வந்த போட்டா, எங்களோட ஊர் போட்டு தான் நாங்கள் ஒத்து வந்தோம். அங்கே பாருங்க, அந்த பிடிச்ச சப்புரை வெட்ட போகிறோம் நாங்கள். பாருங்க வெட்டியாச்சா? வெளில கட்டு பாருங்க மக்கள். எங்களோட ஏரியாவில் இப்போ மழை கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மழை இப்போ மழை பெஞ்சு விட்டுருக்கு. திருப்பி அடுத்த மழை வரப்போகுது. ஒன்றும் செய்ய இல்லாது. மழை வந்துச்சுன்னு சொன்னால் வீடியோ கட் பண்ணி போட்டு மீனை வெட்டி போட்டு தான் காட்டுவோம் வைக்கிறதுக்கு. பாப்போம். பார்த்தீங்களா, 23ஆம் புலிகேசியில் வாழே தான். அவசரத்துக்கு இருக்கணும், தேவைப்படும். பாருங்க, இப்போ தலையை தூக்கிவிடும். தலை தேவையில்லை எங்களுக்கு. தலையை தூக்கி விட்டாச்சு, போகுது தலையே வானா எங்களுக்கு. தலை வானா வாழு வானா, போங்க தலை. இதில் விரட்டையா வாழை, இந்த வால் இருக்கு தானே, வாழை இப்படி கிராஸ் பண்ணி வெட்டினா தான் தூக்கலாம். பாருங்க மக்கள், பாருங்க. உங்களுக்கு அதை எவ்வளோ கஷ்டமும், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். லைக் பண்ணுறீங்களும் இல்லை, ஷேர் பண்ணுறீங்களும் இல்லை. வீடியோ மட்டும் பார்த்துட்டு எல்லோரும் ஓடுறீங்க. என்ன நியாயம் இது? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலைக்கு மத்தியிலையும் நாங்கள் வீடியோலாம் போடுறோம். பார்க்குறீங்க ஒருத்தரும் இந்த இது பண்ணுறீங்க இல்லையே. லைட்டாக கீறிட்டாச்சு நுனியால். பாருங்க, இதான் அதில் குடல்.
சப்பூரோட குடல் பாருங்க எப்படி மழை இருட்டி வருதுன்னு சொல்லிட்டு. பெய்கிற மழையெல்லாம் எங்கட வாடுதா. வெயில் விழுந்தா காய்வோம், மழை பெஞ்சா நனைவோம். இதான் எங்கட வாழ்க்கை. கடலுக்கு வந்த மனுஷன் ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, என்ன செய்யறது? இதான் அதில் ஈரல் பார்த்துக்கங்க. யாருக்கு ஈரல் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க, ஈரல் தாரம் கொண்டு வந்து. குடல் யாருக்கு வேணுமோ குடல் செல்லுங்க தாரன். இதான் மீன் சினை, சப்பூரோட சினை. பார்க்குறாக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பி போடுற வீடியோலாம் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறாக்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, அதை தூக்கி விடுவோம். அது தேவையில்லை, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. குடலாம் அதுவும் தேவையில்லை. சின்ன மட்டும்தான் எங்களுக்கு தேவை. இந்த பாபம் பாருங்க, மீன் அட்டக்கிறோண்ட பாருங்க, உள்ளுக்கு எப்படி பெருசாக இருக்கிறது. மீன் குடலெல்லாம் எடுத்தாச்சு பாருங்க, எப்படி பெரிய மீன் சொல்லிட்டு பாருங்க. டெய்லி வீடியோ போடுறோம் தான் ஒருத்தருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லையே. பாருங்க, அதுக்கு உள்ளே இருக்கிற ரத்தம் கட்டி இருக்கு, அதை எடுக்கணும். இப்போ வெளியில் எடுத்தால் தான் மீன் பழுதாகாமல் இருக்கும். இல்லாட்டி ஊரு பாருங்கள் இப்படி தான் சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணினா தான் நல்லா இருக்கும், மீன் பழுதாகாமல் இருக்கு. ஓரளத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போர் ஆகும். பாருங்கள், வானத்தையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. இதான் ஒரு போட்டு கிடக்கு. போட்டு விளங்காது, ஸ்விம்மிங் தான் விளங்கும். அதை புறவைக்கு பார்ப்போம். இப்படி தான் சைட் பண்ணி வெட்டணும். அப்போ தான் எங்களுக்கு கவுத்தை கட்டி இறக்குறதுக்கு லேசாக அடிக்கும் எங்களோட டாங்கிக்குள்ளே. வாலில் ஒன்றும் இல்லை போல இருக்குது. வால் மொட்டை. பாருங்க மக்காலே, சப்புரை வெட்டி முடிஞ்சு இப்போ கொப்புரு வெட்டுப்பாடு. தான் கொப்புரு மீனா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? யானோட வாய் மாதிரி இருக்கா. பார்த்துக்கோங்க, இப்படி தான் வெட்டுறது. தலையால் வெட்டிட்டு கறிக்கு வேணுமெண்டா கறிக்கு எடுக்கலாம். தலையை வேலை கூட இருந்துச்சுன்னா தூக்கி வீசிட்டு விட்டு வேலையை பார்க்குறத நம்மளோட பாருங்க சனம், பாருங்க சனம். பாருங்க சனம், என்ன கொப்புரு விளங்கு இல்லையாஜா? மதியாரியா காய்க்கணுமா? சாரி பாஸ். பாருங்க சனம், பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மீனை வெட்டுறாரு. இது ஒரு 250 வரும் வெட்டுறாரு. உண்மை. 100 கிலோ வருமா? 100 கிலோ வரும், 100 கிலோ வரும். மற்ற பாட்டு கிடைக்கியா போனேன், நல்லா விளங்கும். இந்த பாட்டு அப்படி எடுக்காது. என்னண்ணா உள்ளுக்குறி, உள்ளுக்கு தரையா இல்லை, சும்மா ஆடுறது. வீடியோ பண்ண சொல்லி விட்டா இவன் தடையில் அடுப்பான். அடுத்த கூட்டு போய்
அறுக்கார் பாருங்க, இங்கே குத்தப்புறம் ஒருத்தன் பாருங்க. இப்படி தான் டாங்கிலையும் அடிச்சு வச்சுருவேன் ஆக்களை கொண்டு பாருங்க கணக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாப்போம். சப்ஸ்கிரைப் இங்கே பாருங்க, ஒருத்தன் தலையா இருக்கான், ஒருத்தன் வாழை இருக்கான். இது வாளு, இது வாழா வாழு என்ன வெட்டுற வாளா? இல்லை, கொப்புற வாள். கொப்புற வாள். இது என்ன? இது கொப்புற சாதை. அதை வேணுமா? இல்லை, அதை விடுவோம். இது கிட்னி. இது கிட்னி. மாங்காய் ஈரல். ரெண்டாவது கூட போறீங்கண்ணே. ரெண்டாத்தான் போட போகிறான். உலகண்ணா, நீங்க வீடியோ எடுத்து வச்சீங்கன்னா தலை இருக்காது, பாதி கால் இருக்காது. பேசிக்கலாம், பேசி போடுங்க, மக்கள் பார்த்துட்டு அடிக்கி. மழை வந்துட்டா சனம் பாருங்க சனம், மழை பெய்யுது. இனி வீடியோ எடுக்கல, மழை தானே வருது. மழை வரல, மழை வரங்காட்டிலே நீங்கள் வீடியோ எடுங்க, வர பார்ப்போம். நல்லா எடுக்க அப்போ தாங்க வீடியோவை. சின்ன இருக்கா? சின்ன பாக்கா பாருங்க, சின்ன பாக்கா. இவர் தான் சின்ன பாக்குறது. இந்த இருக்காரு, இவருக்கு இதே வேலையா போயிது. சினியை தந்து குடல் எடுத்து சினின்னு ஏறுறாரு பாருங்க. திக்கிறா ஓட்டாஜி சரியா சென்ட்ரல் ஓடும். கிட்ட வந்துட்டு பாருங்க சனா, வாங்க கிளியராண்டா பண்ணுங்க. சும்மா கம் ஹியர் பப்பு, கம் ஹியர். பாருங்க, இவர் தான் பப்பு சுண்டு. சும்மா அரபி குத்து செஞ்சவர் இவர் தான். மழை வந்துட்டு கையை போட்டு கிளியர் ஆகிட்டாச்சு. புழக்கம் இவர் கொஞ்சம் ஷோமில்ல பார்க்குறாக்கள் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அவருக்கு மருந்தை கொண்டு எடுக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு தாங்க. ஆளை பார்த்துக்கங்க. அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் அவருக்கு அக்கௌண்ட். நான் சென்னையா ஷோமில் எப்படியாது இல்லை சென்னை சரியா? இப்போ நான் பொய் செல்ல பார்த்துக்கங்க. வடிவு எங்கள் சிரி பார்த்துக்கங்க. கீரலாம் கீரி போட்டு 5 பிள்ளை இருக்கு. 5 பிள்ளைக்கு தேவைப்பண்ண அவரு 8 பிள்ளைகள். ஊரெல்லாம் அவருக்கு பிள்ளைதாம்மா. சொந்த பிள்ளை 2 மக்கி. நான் பாருங்க சைட் பிக்கப். அது தூக்கத்தில் நடக்கிற ஒரு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, தூக்கத்தில் நடக்கிற பக்கத்து வீட்டில் படுத்துடுறாரு. பார்த்துக்கிறது உதவி வேண்டி செய்யுங்கம்மா இருக்கு. இதான் பிரச்சனை. அடிக்கடி இப்படி தான் சிரிப்பாரு. அரிசன பையன் என்னோட கூட்டுச்சேரி வைக்க அவர பாசையில் பேசுறாரு. பார்த்துக்கங்க. காட்டுவாசி பாதையில் பேசுறாரு. அவர் காட்டுவாசியை சேர்ந்தவர் தான் அவரு. போற போட்டோ கூப்பிடுறாரு அவர பாசையில காட்டுவாசி. பாருங்க, இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ். இதுக்குள்ளே தான் எங்களோட மீனெல்லாம் ஸ்டோர் பண்ணது. வாழைப்பழத்தில் 2 3 எடுங்க. பழுத்த வாழைத்தில் பாருங்க. வெளியே தூக்கி வைப்பா. அப்படி அப்பா பழுக்க இவனால் வைக்கல. வாழைப்பழத்தை வெட்டியால கண்ணுலேயும் காட்டலாம். அப்படி வெளியே வைப்போம்.
பாருங்க வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் 3 நாளாக போய்த்து அப்படியே பழுக்கல் வாழைப்பழம் மட்டும் வாழை காயை தந்துட்டானிய தயிர் எங்களோட காலை சாப்பாடை பார்த்துக்குங்க வாழைப்பழம் தயிர் சோறு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைக்கிறதுக்கு என்ன தண்ணி ஊற்றாடுங்க உப்பு கருவாடு நார வச்ச சோறு ஊட்டி விட வேணுமா எனக்கு பார்த்துக்கோங்க மீன் ரத்தம் தான் இருக்கு கழுவி போட்டுடுங்க என்ன செய்யுது பார்த்துக்கோங்க இதான் எங்களோட காலை சாப்பாடு தயிர் மீன் ரத்தம் தான் இருக்கு என்ன செய்ய அது பழக்கப்பட்டு போயிட்டு எங்களுக்கு இருக்கட்டும் வாழைப்பழம் காம்பினேஷன் தயிர் சும்மா என்ன செய்றீங்க மீன் அடிக்கிறீங்க ஐஸ் அடிக்கலையா இப்போ பாருங்க மக்கள் எங்கட மிஷின் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு இப்போ இவர் கூரைப்பாயை கட்டி போட்டு தண்ணி அள்ளி ஊற்றுறாரு